வெல்கம் டு அவர் சேனல் கிருஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொரிக்கடலையை வச்சு ஒரு கிரேவி ரெசிபி தான். இது எல்லா விதமான டிஃபன் ரெசிபீஸுக்குமே ஒரு ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொரிக்கடலை எடுத்திருக்கேன். முழுசாக இருக்கும் இல்லையா, அந்த பொரிக்கடலையாக இருந்தாலும் சரி, இல்லை இப்படி ஹாஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த வெரைட்டி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கப் பொரிக்கடலைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்கணும். ஸோ இதுதான் மெஷர்மெண்ட்டு. இது ரெண்டையும் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இந்த கிரேவிக்கான ஒரு பேஸ் மெயின் இன்க்ரீடியண்ட். ஸோ அவ்வளோதான், நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த கடாயில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெயில் செஞ்சால் மட்டும்தான் இந்த கிரேவி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் குக்கிங்க்கு நல்லெண்ணெய் சேர்க்குறீங்கன்னா இந்த ரெசிபிக்கு மட்டும் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை, ரொம்ப பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, இல்லை மீடியம் சைஸ் ஆனியனாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி சேர்க்கும்போது கிரேவி கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காரத்துக்கு மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ பச்சை மிளகாய் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதிலிருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொரிகடலை நான் சேர்த்துருக்கேன். உங்களுடைய கிரேவிக்கு ஏற்ற மாதிரி இந்த பொரிகடலை பேஸ்ட் நீங்கள் எடுக்கணும். நான் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். அதனால் 3 ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலையை சேர்த்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவு தண்ணி சேர்த்தாலும் அது சூடு ஆறுறதுக்கு அப்புறமா நல்லா கெட்டியாயிடும். ஸோ நீங்கள் தண்ணி நிறையாவே சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தண்ணி சேர்க்க உப்பு காரம் ரெண்டையுமே செக் பண்ணிக்கிட்டே இருங்க. சப்போஸ் நான் சேர்த்துருக்கிற 2 பச்சை மிளகாய் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சால்ட்டு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இது ஒரு கொதி வரணும் நல்லா. இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சுற்றி. இந்த டயத்தில் கொஞ்சமாக மல்லி இலைகளை தூவி விட்டுருக்கேன். புதினா இருந்துச்சுன்னா புதினாவும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்தினிங்கன்னா அதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும் பாருங்கள். நம்ம சேர்த்துருந்தது 3 ஸ்பூன் அளவுக்கு தான் பொரிக்கடலை. பட் நமக்கு நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு. நீங்கள் பூரி தோசை ரெசிபி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். சப்போஸ் சப்பாத்தி இட்லி அப்படின்னா இன்னும் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.